லேஅவுட் ஆப்ஷன்ல இருக்க பிரேக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மலா பிரேக்ஸ் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேஜ் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த பேராகிராஃப்க்கு கீழ இருக்க எல்லா கண்டென்ட்டும் எனக்கு நெக்ஸ்ட் பேஜ்க்கு தான் போகணும் அப்படின்னா, நீங்க நார்மலா என்ன பண்ணுவீங்க? இன்சர்ட் ஆப்ஷன் போயிட்டு அதுல பேஜ் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆயிடும். இதே வந்து எனக்கு நார்மலா இப்படி வேண்டாம். அதுக்கு பதிலா கம்ப்ளீட்டா வந்து ஒரு நியூ பிளாங்க் பேஜ் வேணும் அப்படின்னா பிளாங்க் பேஜ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இல்லாம நமக்கு லேஅவுட்ல பிரேக்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேஜ். இந்த பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம இன்சர்ட்ல பார்த்ததுதான். இப்ப எனக்கு பர்டிகுலரா ஒரு சில கண்டென்ட்க்கு கீழ இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் பிரேக் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை இன்டிமேட் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கர் இருக்கும். அதாவது ஷோ ஹைட் மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம இன்டிமேட்டை தெரிஞ்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த கண்டென்ட்ல வச்சுட்டு இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகணும். அதை நீங்க இன்சர்ட்ல போயிட்டு பண்ணாலும் சரி, இல்ல லேஅவுட் ஆப்ஷன்ல போயிட்டு பேஜ் அப்படிங்கறத கொடுத்தாலும் சரி. இப்ப நார்மலா நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஜ் வந்து பிரேக் ஆயிடுச்சுங்களா? இப்போ இதுக்கு கீழே நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சேம் இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணிட்டு கீழே வந்து நான் என்ன பண்றேன்னா என்டர் பிரஸ் பண்றேன். என்டர் பிரஸ் பண்ணோம்னா எனக்கு நார்மலா எங்க வந்திருக்குன்னு பாருங்க, அடுத்த பேஜ்க்கு தான் மூவ் ஆகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் வந்து நம்ம பிரேக் பண்ணிருக்கோம். இப்ப எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், அதுக்கு பதிலா உள்ள வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஒரு என்டர் பண்ணிட்டு இதுக்கு கீழே நீங்க கண்டென்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல எந்த அஃபெக்ட்டுமே ஆகாது. இது ஏன் அப்படி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி பேஜ் பிரேக் யூஸ் பண்ணல. அதாவது இப்ப இதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டென்ட் நார்மல் ஆயிடும். இப்ப இந்த நல் இண்டிகேட்டரை நான் எடுத்துறேன். எடுத்துட்டு இப்ப எனக்கு நார்மலா இருக்குங்களா? சப்போஸ் நீங்க பேஜ் பிரேக் யூஸ் பண்ணாம ஃபுல்லா என்டர் கொடுத்து நீங்க அடுத்த பேஜ்க்கு கொண்டு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் கம்ப்ளீட்டா என்டர் கொடுத்துட்டேங்களா? இப்போ திரும்ப ஏதாவது ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டு நீங்க இப்ப இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. திரும்ப ஒரு ஸ்டெப் இறங்குதுங்களா? நீங்க எவ்வளவு தூரம் பேஸ்ட் பண்றீங்களோ அந்த என்டர் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி என்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணாம பேஜை பிரேக் பண்ற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப எனக்கு நார்மலா கண்டென்ட் எல்லாமே இப்படி இருக்கு. ஃபுல்லா நான் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன். என்டர் கொடுக்காம கண்டென்ட் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேல இருக்கு. இந்த ஹெட்டிங் 2 அப்படிங்கிறது எனக்கு எங்க போகணும்? நெக்ஸ்ட் பேஜுக்கு வரணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஆரோ பாயிண்டரை யூஸ் பண்ணிட்டு என்னோட லேஅவுட் ஆப்ஷன் போறேன். பிரேக்ஸ்ல பேஜ் பிரேக்க கொடுத்துறேன். எனக்கு நார்மலா கண்டென்ட் எல்லாமே இந்த சைடு வந்துருச்சுங்களா? இப்போ நீங்க நல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த பிரேக் இருக்கிறது தெரியும். சோ இப்ப இதை நான் கிளிக் பண்றேன் பாருங்க, பேஜ் பிரேக் இருக்குன்னு சொல்லியிருக்குங்களா? இப்ப இதுக்கு கீழே நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்தாலுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் பேஜ்ல எனக்கு ஹெட்டிங் 2 இருக்கு. இப்ப இதை நான் நல்லா ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எனக்கு பேஜ் 2ல தான் வந்து ஹெட்டிங் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்ப இதுக்கு கீழே நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இப்ப நார்மலா நீங்க என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல தான் அந்த என்டர் கிளிக் ஆகும். இப்ப நீங்க இந்த ஃப்ரண்ட்ல வந்து வச்சுட்டு இதுல நீங்க ஏதாவது வந்து கண்டென்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது பாருங்க மத்த எந்த பேஜையுமே என்ன பண்ணாதுன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. சோ இதுதான் நம்மளோட பேஜ் பிரேக் ஆப்ஷன் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப என்னோட அலைன்மெண்ட்ல இருந்து எதுவுமே மிஸ் ஆகாது. ஒரு கண்டென்ட் வந்து கீழே இருக்க கண்டென்ட்லாம் இல்லாம எம்டி ஸ்பேஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பேஜை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் உங்க கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. என்டர் கொடுக்கறதுக்கு பதிலா, அதாவது என்டர் கொடுத்து நீங்க அந்த கண்டென்ட் எல்லாம் அடுத்த பேஜ்க்கு எடுத்துட்டு போனாலும் அந்த என்டர் அப்படியே தான் இருக்கும். இதே பிரேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா? சோ அடுத்த ஆப்ஷன் நமக்கு இந்த பிரேக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காலம்ஸ். அதாவது இப்ப இதுல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் நான் இந்த கண்டென்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு காலம்ஸ்ல போயிட்டு நான் 2 காலம்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க செக்ஷன் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிருக்குங்களா? நீங்க நார்மலா ஒரு பர்டிகுலர் பேஜ்ல காலம் பிரிக்கிறது வேற. இப்ப இதை நீங்க கிளிக் பண்ணி 2 காலம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஓவரால் டாக்குமெண்டே உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 காலம்ஸ்க்கு ஸ்பிளிட் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல நீங்க வச்சுட்டு காலம் உங்களுக்கு பிரேக் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? பிரேக் ஆப்ஷன்ல போயிட்டு காலம் கொடுத்தீங்கன்னா அந்த ஓவரால் காலம் அப்படியே கம்ப்ளீட்டா கட் ஆகி நெக்ஸ்ட் காலம்க்கு போயிடும். எனக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல எல்லாம் நிறைய வந்து என்ன இருக்குன்னா எம்டி ஸ்பேசஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி ஸ்பேசஸ் எல்லாம் நமக்கு வரும். எனக்கு ஓவராலா 2 காலம் வேண்டாம், அதுக்கு பதிலா இன் பிட்வீன்ல தான் எனக்கு காலம்ஸை நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு காலம்ஸ்ல போயிட்டு
நீங்க 3 காலம்ஸ் வேணுமா 2 காலம்ஸ் வேணுமான்னு கொடுத்தீங்கனாலே அந்த பிரேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். இது எனக்கு இப்படிதான் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஷோ பண்ணி காட்டாது. நம்ம ஹோம்ல வந்து ஷோ அண்ட் ஹைட் மார்க்கர் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஷோ பண்ணி காட்டுது. இதை எடுத்து விட்டு பாருங்க, உங்க கண்டென்ட் நார்மலா தான் இருக்கும். இது எதுக்காக அப்படி பிரிக்குதுன்னா, இது ஒரு தனி செக்ஷன். இந்த செக்ஷன்ல என்ன ஆல்டர் பண்ணாலும் இந்த 3 பேராகிராஃப்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். மத்த கண்டென்ட் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா? சோ அந்த ஆப்ஷன்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் பிரேக்ஸ்ல கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். அது இன்னும் நம்ம தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காலம்ல நம்ம யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ இதே வந்து பாருங்க, நான் கண்ட்ரோல் Z கொடுத்து நார்மல் ஆக்கிட்டேன். இப்போ இதுல நம்ம மார்ஜினை மாத்துறோம்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ ஓவரால் எனக்கு இருக்கு. லேஅவுட் ஆப்ஷன் போறேன். மார்ஜின்ல போயிட்டு கஸ்டம் மார்ஜின் போறேன். சரிங்களா? கஸ்டம் மார்ஜின் போயிட்டு இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்பேஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நார்மலா என்ன இருக்கு, ஹோல் டாக்குமெண்ட்டுக்குமே இந்த மார்ஜின் செட் ஆயிருக்கு பாத்தீங்களா? எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். அதுக்கு பதிலா எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் இதெல்லாமே எனக்கு இப்படியே நார்மலாவே இருக்கட்டும். இந்த டைட்டில் இன்ட்ரோடக்ஷன்னா அடுத்த ஹெட்டிங் லெவல் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும்னா பேஜ் பிரேக் ஆகணும். அதனால நான் என்ன பண்றேன், பேஜை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கும் எடுத்துட்டு போயாச்சு. அப்போ நான் இனிமே மார்ஜின் செட் பண்ணாலும் சரி, இல்ல நம்பர் செட் பண்ணாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து தேர்ட் பேஜ் வரலும் அது ஒரு கண்டென்ட், அடுத்த பேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் பேஜ் வரலும் இருக்கிறது ஒரு கண்டென்ட். அந்த மாதிரி எனக்கு பிரிச்சுக்கோங்க அப்படின்னா, நார்மலா நீங்க பேஜ் பிரேக் ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல செக்ஷன் பிரேக்கை யூஸ் பண்ண போறேன். சோ இப்ப இந்த பிரேக் ஆப்ஷன்ல போங்க. நெக்ஸ்ட் பேஜ் இருக்குங்களா? சோ நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அடுத்த பேஜ்க்கு கண்டென்ட் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. இப்போ என்னோட ஆரோ பாயிண்டரை ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வச்சுட்டேன். சரிங்களா? வச்சுட்டு மார்ஜின்ல போயிட்டு நான் நார்மலா கொடுத்துட்டேன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் எனக்கு நார்மல்ல இருக்கு, செகண்ட் பேஜும் நார்மலா இருக்கு, தேர்ட் பேஜும் நார்மலா இருக்கு. ஆனா இப்போ நம்ம செக்ஷன் பிரிச்சோம் பாத்தீங்களா? அந்த பேஜ் வந்து பாருங்க, அதே 1.1 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா? அந்த மார்ஜின்ல இருக்கு. ஈவன் இன்னும் கூட நான் மார்ஜினை கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுல வச்சுட்டு மார்ஜின் போறேன், கஸ்டம் மார்ஜினை கிளிக் பண்றேன். 1க்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, இல்லைன்னா இது கூட வேண்டாம், அதுக்கு பதிலா நேரோ ஆப்ஷனை யூஸ் பண்றேன். சோ நேரோ ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது என்னோட இந்த நேரோ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் 3 பேஜஸ்க்கு தான் வந்திருக்கு, அடுத்த பேஜஸ்க்கு எனக்கு வரல. சோ அப்ப எனக்கு இந்த செக்ஷனுக்கு தனியா வேணும் அப்படின்னா அதையும் நம்ம மாத்திக்கலாம். So இந்த மாதிரி செக்ஷன் பிரேக்ஸ் எல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மெட்டீரியல் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல எனக்கு பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க முதல் செக்ஷன் வரைக்கும் 1 2 3 அப்படிங்கறது வரணும். ரெண்டாவது செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது எனக்கு மறுபடியும் 1 2 3ங்கிறதுல ஸ்டார்ட் ஆகணும், கண்டினியூஸா வரக்கூடாது. அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரேக் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இப்ப இதுலயே வந்து பாருங்க, நமக்கு லைன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? இப்ப இதுல எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சுட்டு இதுல நீங்க கண்டினியூஸ் அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா கண்டினியூவா பாருங்க உங்க பேஜ் வந்து, அதாவது அந்த செக்ஷன் முடிகிற வரைக்குமே கண்டினியூஸ் நம்பர் நமக்கு கொடுத்துரும். இல்ல எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், அதுக்கு பதிலா ஒவ்வொரு பேஜ்லயுமே எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஈச் பேஜ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து பாருங்க 26 வரல வந்திருக்குங்களா? திரும்ப வந்து பாருங்க 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இது எல்லாமே நீங்க அந்த செக்ஷன் பிரிக்கிற வரைக்கும். செக்ஷன் பிரிக்காம இந்த லைன் நம்பர் ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா த்ரூ அவுட் அவங்க ஃபுல் டாக்குமெண்ட்டுக்குமே அது செட் ஆகும். சரிங்களா? சோ இப்ப இதுலயே வந்து பாருங்க, நமக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ரீஸ்டார்ட் ஈச் செக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்திருப்பாங்க. சோ இப்ப இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போதும் நம்பர் எனக்கு என்ன ஆகும்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இப்ப நீங்க இத ஹோல் டாக்குமெண்ட்டே செலக்ட் பண்ணிட்டு லைன் நம்பர்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன்னா ரீஸ்டார்ட் ஈச் செக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்றேன். இப்போ எனக்கு வந்து பாருங்க ஒவ்வொரு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போதும் திரும்ப 1 2 3 ஸ்டார்ட் ஆகுதுங்களா? சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க ரீஸ்டார்ட் பண்றது வந்து ஓவரால் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கண்டினியூவா வரும். இல்ல நான் ஒரு செக்ஷனை மட்டும் வச்சுட்டு ரீஸ்டார்ட் ஈச் செக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது அந்த ஒரு செக்ஷனுக்கு தான் வரும். ஒரு டாக்குமெண்ட் செலக்ஷன்ல இருக்கும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி லைன் நம்பர் ஆப்ஷனை காட்டும். சோ இப்ப இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சப்ரஸ் ஃபார் கரண்ட் பேராகிராஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் இந்த பேராகிராஃப்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆரோவை வச்சிடுறேன். சோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா சப்ரஸ் கொடுத்துறேன். அப்ப எனக்கு வந்து பாருங்க அந்த பர்டிகுலர் பேராகிராஃப்க்கு மட்டும் எனக்கு லைன் நம்பர் வராது, மத்த எல்லா லைனுக்குமே உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துரும். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த செட்டப்ஸை நான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா
லைன் நம்பரிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்க செட்டப்ஸ் என்ன, ஹெட்டருக்கு எவ்வளோ, ஃபுட்டருக்கு எவ்வளோ கேப், இது எல்லாத்தையுமே நீங்க லேஅவுட் செட் பண்ணிக்கலாம். நார்மலா இந்த லைன் நம்பர் ஆப்ஷன்ஸை மாடிஃபை பண்றதுக்கு நமக்கு சேம் இதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, ஸ்டார்டிங் எதுல இருந்து வரும், 1 2 3க்கு பதிலா நான் எனக்கு 5 6 7ல இருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். சேம் அதே கண்டினியூஸ் ரீஸ்டார்ட் ஈச் செக்ஷன், ரீஸ்டார்ட் ஈச் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செட்டப்பையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரேக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த லைன் நம்பர்லாம் வேண்டாம். ஸோ அதனால என்ன பண்றேன், நன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த செக்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா நன் கொடுத்துட்றேன். இப்போ நார்மலா நமக்கு இருக்குங்களா? இப்போ இதுல வந்து பாருங்க, நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் வார்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது நார்மலா எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் வச்சுட்டு ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்றேன். சரிங்களா? என்னோட டிவைஸ்ல இருந்து ஒரு நார்மல் பிக்சரை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்சர்ஸ்ல நான் ஏதாவது ஒரு பிக்சரை சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிக்சரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நார்மலா சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பிக்சரோட பொசிஷனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நான் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா கொஞ்சம் நான் இப்படி கீழே இறக்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாருங்க, எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிக்சருக்கு மேல ஸ்டார்ட் ஆயிருக்கு. மற்றது எல்லாமே வந்து எனக்கு நார்மலா அதை சுத்தி எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி இல்லாம எனக்கு என்ன பண்ணணும்னா, பிக்சர் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து எனக்கு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வேணும்னா அதே லேஅவுட் ஆப்ஷன் போங்க. பிரேக்ல வந்து டெக்ஸ்ட் வார்பிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நம்ம ஆரோ எங்க வைக்கிறோமோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சிடுறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா, டெக்ஸ்ட் வார்பிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணனா என்னோட இமேஜோட ஸ்டார்டிங் போர்ஷன் என்னவோ அந்த ஸ்டார்டிங் போர்ஷன்ல இருந்து அந்த பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? சோ இந்த ஆப்ஷன் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்த ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா, இப்போ நான் வந்து பாருங்க, என்னோட இந்த பர்டிகுலர் செகண்ட் பேஜை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த பேஜ்ல இருக்க இந்த 3 பேராகிராஃப்ஸ் மட்டும் எனக்கு காலமா கிரியேட் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க நார்மலா காலமை கிளிக் பண்ணீங்கனாலே செலக்ட் ஆயிடும். அதுக்கு பதிலா இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக்ல கண்டினியூஸ் அப்படிங்கறத கொடுத்துறேன். சரிங்களா? நார்மலா ஒரு என்டர் மட்டும் உங்களுக்கு கிளிக் ஆயிருக்குங்களா? நீங்க இந்த ஹோம்ல போயிட்டு ஷோ ஹைட் மார்க்கரை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல செக்ஷன் பிரேக் கண்டினியூஸ் அப்படின்னு வந்திருக்குங்களா? அதாவது பேஜ் வந்து நமக்கு பிரேக் ஆகாது. ஜஸ்ட் அந்த கண்டென்ட்ல நமக்கு ஒரு பிரேக் கிரியேட் ஆயிருக்கும். இப்ப இது எப்போ முடியணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பிரேக் முடிஞ்ச உடனே எனக்கு முடிஞ்சிடணும். சரிங்களா? அப்ப எண்ட்ல வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் அதே லேஅவுட்ல பிரேக்ஸ் போயிட்டு இதுல கண்டினியூஸ் அப்படிங்கறது கொடுத்துறேன். சரிங்களா? அப்ப நார்மலா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கண்டென்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ இதுல இந்த ஒரு செக்ஷன்ல மட்டும் ஆரோ பாயிண்ட வச்சுட்டு காலம் நான் என்ன பண்றேன்னா 3ங்கிறது கொடுக்குறேன். நான் செலக்ட்லாம் பண்ணல. செலக்ட் பண்ணாம நார்மலா கொடுத்துட்டேன். எனக்கு நார்மலா அந்த பர்டிகுலர் கண்டென்ட், அதாவது அந்த செக்ஷனுக்குள்ள நீங்க கொடுக்குற எல்லாமே, இப்போ இதுல நீங்க என்டர் பிரஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்டர் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த பேராகிராஃப்ல அதாவது அந்த காலம்ஸ் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே போகும். சரிங்களா? அந்த செக்ஷனை விட்டு உங்களுக்கு கீழே வராது. இப்போ இதே வந்து நீங்க நார்மல் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலம்ஸ்ல வந்து நான் 1 காலமை சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அது ஒரு தனி செக்ஷனா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஒரு செக்ஷன்ல மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் மார்ஜின் வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் மார்ஜின் கரெக்டா இருக்கும். இந்த ஒரு செக்ஷனுக்கு மட்டும் மார்ஜின் அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களோட பேராகிராஃப்ல, அதாவது நீங்க கொடுக்கும்போது ஒரு டேபிள் மட்டும் உள்ள தள்ளி வரணும், இல்ல ஒரு பிக்சர் மட்டும் தனியா டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிற இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க கண்டினியூஸ் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு பிரேக்ஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் பேஜ் அண்ட் ஆட் பேஜ். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னோட டாக்குமெண்ட்ல என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, காமனா எல்லாத்துக்குமே ஒரே மார்ஜினே செட் பண்ண போறேன். சோ ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிட்டு நார்மல் கொடுத்துறேன். சோ எப்பயும் போல வந்து பாருங்க, எனக்கு நார்மல் மார்ஜின் செட் ஆயிருக்கு. இப்ப இதுல என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது நமக்கு எப்பயுமே நீங்க ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுத்து ஸ்பைரல் மாதிரி பண்றீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படும். சோ காமனா நான் ஒன் சைட் ஷீட் எடுக்க போறேன் அப்படின்னா, இப்போ நீங்க மார்ஜின் செட் பண்றீங்க இல்லைங்களா? சோ கஸ்டம் மார்ஜின்ல போனீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா எப்பயும் போல நமக்கு டாப் லெஃப்ட் பாட்டம் சைடு இருக்கும். இதுல கட்டர் அப்படிங்கறது லெஃப்ட் சைட நமக்கு மென்ஷன் பண்ணும். அதாவது பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டாப்லயா இல்ல வந்து
லெஃப்ட் சைடா அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க நான் ஒரு 1 இன்ச் கேப் வர மாதிரி கொடுத்துட்டு லெஃப்ட் சைடுல தான் எனக்கு ஸ்பேஸ் வேணும். சோ லெஃப்ட் கொடுத்துட்டு நான் ஓகே பிரஸ் பண்றேன். சோ இப்போ எனக்கு இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நல்லா நமக்கு ஸ்பேஸ் இருக்குங்களா? ஈவன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு செக்ஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஓவராலா நான் செலக்ட் பண்ணிட்டு என்னோட கஸ்டம் மார்ஜின்ல நீங்க இந்த செக்ஷன்லாம் பிரிக்கலனா காமனா ஃபிக்ஸ் பண்ணாலே ஃபிக்ஸ் ஆயிடும். நான் செக்ஷன் பிரிச்சதனால ஃபுல்லா செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ கட்டர்ல 1 பாயிண்ட் நான் கொடுத்துறேன். உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளவு கொடுத்துக்கலாம். டாப்னா அதாவது நீங்க வந்து ஃபிளிப் பண்ற மாதிரி பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது டாப் போர்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா லெஃப்ட் போர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு லெஃப்ட் போர்ஷன் வேணும். கொடுத்துட்டு நான் ஓகே பிரஸ் பண்றேன். எனக்கு பாருங்க எல்லா பேஜ்லயுமே லெஃப்ட் சைடுல எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குங்களா? இப்போ இத நீங்க வந்து ஒன் சைட் ஷீட்டா எடுக்கிறீங்கன்னா இன்னும் சின்னது பண்ணி பாருங்க, நல்லா தெளிவா தெரியும். சோ இப்போ எனக்கு எல்லா பக்கமுமே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த கேப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இது நான் வந்து ஒன் சைட் ஷீட் அதாவது ஒரு பேஜுக்கு ஒரு பேப்பர்ல ஒரு பேஜ் தான் நான் பிரிண்ட் எடுக்க போறேன்னா இந்த ஸ்பேஸ் போதும், நீங்க கரெக்டா எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க டபுள் சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க, பிரிண்ட் போடுறீங்க. சோ அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடுல லெஃப்ட்ல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அடுத்து இந்த பேஜ் என்ன ஆகும், பேப்பருக்கு பேக் சைடுல வரும். அப்ப இது வந்து ஸ்பைரல்ல போயிடும். அப்ப எனக்கு என்ன ஆகணும், ஸ்பேஸ் வந்து ரைட் சைடுல கிரியேட் ஆகணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல எனக்கு லெஃப்ட்ல இருக்கு அப்படின்னா செகண்ட் பேஜுக்கு வந்து ரைட் சைடுல ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும். சோ அந்த மாதிரி எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நார்மலா எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே கஸ்டம் மார்ஜின் நீங்க யூஸ் பண்ணும்போது பேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நார்மலுக்கு பதிலா மிரர் மார்ஜின் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு லெஃப்ட்ல ஸ்பேஸ் இருக்குங்களா, செகண்ட் பேஜ் வரும்போது பாருங்க ரைட் சைடுல நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு எம்டி blank பேஜ் ஒன்னு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இன்சர்ட்ல போயிட்டு blank பேஜ், அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலா என்ன டேபிள் ஆஃப் கண்டென்ட்லாம் போடுவோம் பாத்தீங்களா, சோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணும். இல்லனா கவர் பேஜ் ரெடி பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு கிரியேட் பண்ணனும். சோ அதனால அந்த பேஜை நான் கொடுத்துட்டேன். ஆனா பிரிண்ட் எடுக்கும்போது அதை நான் பிரிண்ட் பண்ண போறது கிடையாது. இந்த பேஜ்ல இருந்து தான் நான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ எனக்கு இதுதானே ஃபர்ஸ்ட் பேஜ். சோ அப்ப இந்த பேஜ்ல எனக்கு என்ன ஆகணும், மார்ஜின் லெஃப்ட்ல கிரியேட் ஆகணும். நான் மிரர் மார்ஜின் கொடுத்ததுனால இந்த பேஜ்ல வந்து லெஃப்ட் சைடுல அந்த 1 இன்ச் ஸ்பேஸ் இருக்கு, இந்த சைடு மாறிடுச்சு. அப்ப இது எனக்கு என்ன பேஜா இருக்குன்னா ஈவன் பேஜா இருக்கு. ஏரோ பாயிண்டரை இங்க வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பாருங்க ஹெட்டிங் டெக்ஸ்டா இருக்கு. அது ஹெட்டிங் டெக்ஸ்டா வேண்டாம், அதனால நான் நார்மல் டெக்ஸ்டுக்கு மாத்திக்கிறேன். சோ நார்மலுக்கு மாத்திட்டு சோ இப்போ என்ன பண்ணுங்க, எப்பயும் போல லேஅவுட் ஆப்ஷன்ல போயிட்டு இது வந்து பாருங்க ஈவன் பேஜா இருக்குங்களா. சோ பிரேக் ஆப்ஷன் வரும்போது இந்த பேஜை நான் ஆட் பேஜா கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க எனக்கு இந்த பேஜை நான் பிரிண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இதுல எனக்கு லெஃப்ட் சைடுல மார்ஜின் கிரியேட் ஆயிருக்கும். அடுத்த பேஜ் அதாவது தேர்ட் பேஜ் வரும்போது எனக்கு ரைட் சைடுல வந்துடும். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜை நான் லீவ் பண்ணிட்டு செகண்ட் பேஜ்ல தான் பிரிண்ட் எடுக்க போறேன் அப்படின்னா அந்த செகண்ட் பேஜை நம்ம ஆட் பேஜா கன்வெர்ட் பண்ணணும். சோ அந்த பேஜுக்கு வந்து இந்த நம்பர்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல ஒரு ஆட் பேஜை நான் ஈவன் பேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க மாத்திக்கலாம். சோ மிரர் ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்றீங்க, அதாவது மிரர் மார்ஜின் மாதிரி நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற இடத்துல நீங்க பிரேக்ஸ்ல இருக்க இந்த ஆட் பேஜ் அண்ட் ஈவன் பேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சோ நார்மலா இந்த பிரேக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளோட மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்றது, இல்ல அப்படின்னா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்றது, காலம் அட்ஜஸ்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ஷோ அண்ட் ஹைட் மார்க்கர் நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் பிரேக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத இன்டிமேட் பண்ணும். சோ இந்த மார்க்கர்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், சோ ஜஸ்ட் வந்து ஹோம்ல போயிட்டு அதை லீவ் பண்ணிடுங்க. அப்ப எனக்கு நார்மலா பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ் எப்பயும் போல பிளாங்கா இருக்கு. இதை நான் விட்டுட்டு செகண்ட் பேஜ்ல தான் பிரிண்ட் எடுக்கிறேன்னா எனக்கு பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இதுல கிரியேட் ஆயிடும். இதே நான் பேக் பேஜும் பிரிண்ட் எடுக்கிறேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பாருங்க மார்ஜின் செட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி மார்ஜின் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி உங்களோட பேஜ் பிரிண்ட் பண்ணும்போது கண்டென்ட்டை கரெக்டா ஹைலைட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு லேஅவுட்ல இருக்க பிரேக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம்.